Hi guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 3 லைன் வந்து ஹரிசாண்டலா வரைஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன். சில்க் த்ரெட்டை நான் டபுள் ஸ்ட்ராண்டா எடுத்துர்க்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. சில்க் த்ரெட் எப்பவும் டபுள் ஸ்ட்ராண்டா தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நான் நீடில் வந்து அயன் நீடில் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்து எப்பவும் போல் ஒரு சின்ன பேக் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்து செகண்ட் லைனில் நம்ம பஞ்ச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. மேலே செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். இப்போது அந்த த்ரெட்டை ஃபஸ்ட் லைன் நோக்கி இழுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுக்கணும். ஏன் லாக் ஸ்டிச் போடுறோன்னா அப்போ தான் அந்த த்ரெட் நகலாமல் இருக்கும். இப்போது தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் லைன் நோக்கி த்ரெட்டை இழுத்து இப்போ ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். மறுபடியும் 1/4 இன்ச்சில் நம்ம பஞ்ச் பண்ணணும். த்ரெட்டை செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் லைன் நோக்கி கீழ் நோக்கி இழுக்கணும். இழுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு லாக் ஸ்டிச். இப்போது தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ஃபஸ்ட் லைன் நோக்கி இழுத்து ஒரு லாக் ஸ்டிச். இப்போது மறுபடியும் 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ஃபஸ்ட் லைன் நோக்கி இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் ஃபஸ்ட் லைனில் கொடுக்கணும். மறுபடியும் தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் லைன் நோக்கி இழுக்கணும். இப்போது ஃபஸ்ட் லைன் லாக் ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். இதை தான் நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்னு சொல்வோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைனும் பார்த்தோம். நீங்கள் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரி கிளாஸ் ரிலேட்டடாக இல்லை வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் இது ரிலேட்டடாக வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.